சாலையோரம் கால் புண்களோடு நடக்க முடியாமல் கிடந்த நபரை மீட்டு சிகிச்சை அளித்த 3 சக்கர சைக்கிள் மற்றும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த சமூக சேவருக்கு குவியும் பாராட்டு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன். இவர் சிறு வயது முதல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி தனது ஏழ்மை நிலையிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாள்தோறும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இந்நிலையில் கும்பகோணம் அருகில் சாலையோரம் முதியவர் ஒருவர் கால்களில் புண்களோடு நடக்க முடியாமல் அவதியுற்று வருவதை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அருகில் இருந்து சிகிச்சை அளிக்க வைத்து பின்னர் கால்கள் புண்களோடு மருத்துவ சிகிச்சை பெற்ற சண்முகம் என்பவரை அவரது சொந்த ஊரான கும்பகோணம் அருகில் முட்டக்குடி என்ற கிராமத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், படுக்கைக்கான காட்டில் அவர் மற்ற இடங்களுக்கு செல்வதற்கான 3 சக்கர சைக்கிள் உள்ளிட்டவைகளை வாங்கி கொடுத்து அக்கறையோடு செய்த சமூக சேவகர் பாரதி மோகனின் செயலை பார்த்து பலரும் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். முகேஷ் அப்பா நம்பர் இருக்குங்களா? முகேஷ் அப்படியே கடுப்பு காலு சரியா இருக்கா? காலு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சிகிச்சை பண்ணுறது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு காலை ட்ரை பண்ணி தெளிவாக இருங்க. இறக்கி ஓட்டுக்கெலாம் போகாதீங்க. முதல்ல காலை ரெடி பண்ணுறது பாருங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் 10 நாளாக தண்ணி முடிச்சு உங்களுக்காக செஞ்சுருக்கோம். சரியா? சரி பண்ணிக்கோங்க. அப்படியே படுத்துங்க. அப்படியே இந்த பக்கம் காலை வச்சு போடுறேன். அப்படியே அப்படியே கீழே போடு. மிக்க நன்றிங்கன்னு சொல்லு. சொல்லு மிக்க நன்றிங்கன்னு சொல்லு. போடுங்க. வெரி குட்ண்ணா, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அவ்வளோதானே, கரெக்டாக ஓட்டிங்கண்ணா. அப்படியே காலை வச்சு மேலே உட்காருங்க. சூப்பர் சூப்பர். அதான் அந்த சைக்கிள் அங்கே உட்காந்தாலும் அது மாதிரி தான் நியாயம். அப்படியே இப்படி படலை பிடி பார்ப்போம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கிங்க. காலை பத்திரமா பார்த்துக்குங்க. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து மருத்துவத்துக்கான உதவி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் வந்து நிதானமாக இருங்க. யாருக்கும் இவங்களுக்கும் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டாதான் உங்கள் உடல் நல்லா சரியாக இருக்கும். சரியா? இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை உங்களுக்கு நான் செஞ்சு தரோம். நீங்கள் வந்து இது நிதானமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இன்னுமே திடமாக இருக்கணும். சரியா? உங்கள் காலெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இன்னும் சரி பண்ணிக்கிட்டு யாருக்கும் எந்த இடவரும் இல்லாமல் நீங்கள் வந்து பயன்பத்திரமா இருந்து உங்கள் புண்ணை பார்த்து கால் கையெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். சரியா?